ஸ்டுடியோஸ்ல இருந்து விஷ்ணு விஷால் அவர்கள். சார் என்ன சார் இப்போது அவர் வந்து உங்களை அன்லாக் பண்ணாதான் நீங்கள் வந்து பேச முடியுமா? எஸ் சார், ஆமாம் அப்படிதான். நாட் ராட்சசன் டுடே, ப்ளீஸ் கோ ஃபார் இட். எல்லாருக்கும் வணக்கம். என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், இன்றைக்கி இந்த இடம் எனக்கு கிடச்சிருக்குன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், இன்றைக்கி என் மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினால தான். நான் அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த நாட் ராட்சசன் வேறு வழி இல்லை, ஏன்னா ராட்சசனோட கம்பேரிசன் கண்டிப்பாக வரும், அது எங்களுக்கு தெரியும். பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ராட்சசன் ஒரு கல்ட் ஃபில்ம் அண்ட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ்க்கு. ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனாக தான் இருந்தது. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த ராட்சசனுங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணல. ஸோ ஆப்வியஸாக என்னாலும் பீட் பண்ண முடியாது, எங்கள் டீம்னாலையும் பீட் பண்ண முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வி வாண்டட் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே, ஃபைனலி தெர் இஸ் சம்திங், ஒரு ராட்சசன் இல்லை ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த கதை கேட்கும்போது. ஸோ அப்படி தான் பிரவீன் வந்து எஃப்ஐஆரில் வந்து நடிக்கும்போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லணும், மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எஃப்ஐஆரில் கூட ஆக்டராக நடித்தார். அங்கே நடிக்கும்போது அவர் கதை சொல்லும்போது ஒரு 2-3 வேறு கதைகள் சொன்னார். அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த த்ரில்லர் ஜானரில் திருப்பி பண்ணுவீங்கன்னு எனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கும் டவுட்டு தான், ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி மேக் இட் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லாரும் பார்த்து சொல்லணும்.